ஹைடா பட்டர்ஃப்ளை திஸ் இஸ் யுவர் மிஸ்ஸஸ் கோயாலிமா. ஸோ வந்துட்டு நான் இன்னைக்கு ஆரம்போட வி ஆர் எக்ஸ்பெக்ட் ஸோ அதோட செகண்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்தோமோ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நான் இதோட இதில் இப்போ நம்ம வந்துட்டு செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். நான் போன பாட்டில் எதோட முடிச்சுருப்பேனோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். போன பாட்டில் ஒய்யன் ஆரம் பின்னாடி நில்லியா அப்படின்னு யோசிச்சுட்டு போய் இருந்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ வந்துட்டு ஏன்னா அந்த காடு அவ்வளோ பயங்கரமாக இருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே வெளிச்சமாக இருக்கும்போது அது வந்துட்டு இருட்டாக தான் இருக்கும் உள்ளாருக்க. ஸோ இப்போ இருட்டாக போகுது. எனக்கு அது கொஞ்சம் பயமாக இருக்குது. தூரத்துலேருந்து என்னென்னமோ சவுண்டு கேட்குது. ஃபாரஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஸோ வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு வைல்ட் அனிமல் வந்துட்டு அப்படியே ஸ்க்ரீம் அது 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 கத்துற சவுண்டெல்லாம் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கு இங்கே அப்படி உடம்பெல்லாம் ஷிவர் ஆகுது. ஒயன் அப்படியே நாம்ஜூன் முன்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. நாம்ஜூன் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வந்துட்டு அவங்க ஃப்ளைட்டு க்ராஷ் ஆகிருக்கணும். ஸோ அதில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ வந்துட்டு யோசிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறான். நாம்ஜூனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா வந்துட்டு அவனோட கையில் எதுவுமே இல்லை. ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு புரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு ஐடியா வந்தவே மாதிரி அங்கேயே நிற்கிறான். பின்னாடி அந்த அந்த காடை பார்த்து பயந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்த ஒய்யன் ஆரம்பில் ஹிட் ஆகி அப்படியே ஒரு செகண்டில் விழுவ போகிறாங்க. பட் ஆரம் சடனாக பின்னாடி திரும்பி ஒயனோட ஹேண்டை பிடிச்சிடுறான். ஸோ என்னோட ஹேண்டை பிடிச்சி ஏன் லூஸு ஏன் இப்படி விழுவ போகிற நிற்கிறேன்றது கூட தெரியலையா, அப்படியே நடந்து வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒயன் மேலே இருக்கிற மரியாதை நம்ஜு லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு லூஸா அப்படின்ட்டு ஒயன் அவங்களோட மைண்ட் தாட்டை ஸோ நினச்சிக்கிட்டு நீ தான் திடீர்னு நின்ன, நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒயன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாம்ஜூன் ஓ சுற்றி பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்த்தா சுற்றி ஒயன் பார்க்குறாங்க. ஏன் இவன் இப்படின்னு சுற்றி பார்க்க சொல்கிறான் அப்படின்றது தெரியாமல் அவங்க அப்படி ஏதோ வந்துட்டு ஃபனியாக சுற்றி பார்க்குறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் சுற்றி பாரு இருட்டாக போகுது, அது பார்க்க சொன்னால் ஏதோ விளையாட்டை சுற்ற சொன்னால் எப்படி சுற்றுவாங்களோ அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ஒயனோட தலையில் லைட்டாக அதாவது ஒயனோட ஃபர்ஹெட்டில் லைட்டாக விரலை வச்சு இப்படியே வந்துட்டு சுண்டி விட்றான். ஒயன் என்ன இருக்கவே இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. ஸோ நாம்ஜூன் இப்படியே நின்றுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது, வா ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒயன் நீங்கள் ஏதாவது கிடைக்குதாவா, நம்ம காட்டுக்குள்ளே நிற்கிறோம், இங்கே என்ன கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அவங்களுக்கு அது புரியல நாம்ஜூன் என்ன சொல்ல வரான் அப்படின்ட்டு. லூஸுன்னு அடிக்கடி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். லூஸுன்னு சொல்லி திட்டது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குதா? நான் சொன்னது ஏதாவது 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 நம்ம தங்குறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அதை சொன்னேன். இப்போ பார்த்தாலும் சாப்பாடு போல் இருக்குது முடியோ அப்படின்ட்டு நிமிஷம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டோம். வா கிட்டே ஏதாவது நம்ம அந்த டென்ட்டு போடுறதுக்கு இல்லை ஏதாவது ஃபயர் மாதிரி ஏதாவது கேம்ப் ஃபயர் மாதிரி போடுறதுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் ஒயனை கூப்பிட்றான். ஸோ ஒயன் வந்துட்டு ஓ அப்படியா அப்படின்னு அப்படியே வந்துட்டு லைட்டாக பின்னாடி அவங்க பொருடி லைட்டாக சொரிஞ்சிக்கிட்டு ஸோ ஒயன் பின்னாடியே போகிறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே வந்துட்டு தேடி தேடி அப்படியே வந்துட்டு அலைஞ்சி நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா தூரத்தில் கண்ணு கெட்டுற தூரத்தில் அவங்க வந்து ஃப்ளைட்டு ஸ்க்ராட்ச் ஆகி வடைச்சி கிடக்கு. அங்கேருந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருந்து புகை போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நம்ஜூனுக்கு அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரியுது. ஒயனும் அதை பார்த்துட்டு அது என்ன கருப்பு கலரில் ஏதோ மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒயனுக்கு அலைஞ்சி திரிஞ்சு கண்ணெல்லாம் வந்துட்டு அப்படியே ரொம்ப இதாக இருக்குது. அவங்களுக்கு அது சரியாக தெரியல. அது நம்ம வந்து ஃப்ளைட்டு தான் கிராஷ் ஆனதுனால அந்த மாதிரி புகை வந்துக்கிட்டு இருக்குன்ட்டு அவங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த தாட் வரல. ஏன்னா அவ்வளோ அலைஞ்சிருப்பாங்க இவ்வளோ நேரமோ கிட்டத்தட்ட வந்துட்டு 1/2 hour கிட்ட அலைஞ்சிருந்துருப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு பார்க்குறாங்க. நாம்ஜூன் அது சுடுகாடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபனியாக சொல்கிறான். ஐயோ போச்சுடா
ஒரு சைடு வைல்ட் அனிமல், இன்னொரு சைடு பேயா, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கத்த போகிறாங்க. அங்கே நாம்ஜூன் டக்குன்னு வயனோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏய் என்ன பண்ணுற க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வயனோட மவுத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க. வயன் கையிடுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை அப்படியே வந்து தட்டி விட்றாங்க. லூசா நீ கத்தாத, கத்துனீன்னா கத்துற சவுண்டு கேட்டே இங்கே ஆபத்து ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் நீ சொல்கிற மாதிரி வைல்ட் அனிமல் கூட வரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போகிறான். ஐயோ ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கே விடாலும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வயல் பின்னாடியே ஓடுறாங்க. போய் பார்த்தா கிட்ட போக போக அப்போ தான் மக்கு மண்டை வயனுக்கு அது நம்ம வந்து ஃப்ளைட்டு அதுலேருந்து தான் இவ்வளோ புகை வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஓ இதுலேருந்து தானா, இது முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, மூஞ்சி பாரு அப்படின்ட்டு ஆரம் மாற்றிட்டிக்கிட்டேன். ஸோ வந்துட்டு முன்னாடி போகிறாங்க. ஆரம்க்கு காதில் விழுந்துச்சோ என்னன்னு தெரியல, அந்த 1 செகண்ட் வயனை திரும்பி பார்த்து அவன் அவனோட அந்த கோல்டு ஃபேஸை காட்டுறான். ஐயோ கேட்டுச்சோ மென்ஸுக்குள்ள தானே நினச்சோம் அப்படின்ட்டு ஒரு செகண்டு நடந்து போய்கிட்டு இருந்த பையன் ஸ்டாப் ஆகிட்டு அப்புறமேட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நாம்ஜுன் எதுவும் சொல்லலை, அவனும் ஒரு தடவை முறைச்சி பார்த்துட்டு மறுபடியும் முன்னாடி நடந்து போகிறான். அங்கே போய் பார்த்தா ஃப்ரண்ட்டில் அந்த பைலட் ஓட்டுவாங்க இல்லையா ஃப்ளைட்டை, ஸோ அந்த இடம் மட்டும் தான் க்ராஷ் ஆகி போயிருக்கு. அங்கே இருந்தால் புகையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு நாம்ஜுன் அதுக்கிட்ட போக போக அது அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு கிட்ட போகும்போது கிட்ட போயிட்டு ஸோ அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. அங்கே சுற்றி யாருமே இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் தான் அந்த இடத்துலயே நிற்கிறாங்க. போய் உள்ளார்க்கு போய் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. நாம்ஜூன் அங்கிட்டு போய் பின்னாடி பாரு, நான் முன்னாடி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன், பின்னாடி ஏதாவது வந்துட்டு யூஸ்ஃபுல்லான திங்ஸஸ் இருந்தால் மட்டும் எடுத்துருவான், வேறு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அந்த ஃப்ளைட் உள்ளார்க்கு போயிடுறான். வயனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயனும் உள்ளே போகிறாங்க. வயனுள்ள போய் பார்த்தா ஸோ வந்துட்டு ஏதோ வந்துட்டு அந்த கேம்ப் போடுவாங்கள்ல, கேம்ப் ஃபயருக்கு, ஸோ வந்துட்டு ஒரு ஈஸியாக ஃபயர் பற்ற வைக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது எப்படி சொல்கிறது, ஒரு கல் மாதிரி இருக்குது. ஸோ வந்துட்டு ஒரு திங்ஸ், ஸோ வந்துட்டு தெரியும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த இது இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த இது முதல்ல இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த சைடு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு ஒயனோட மேலே வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ வந்துட்டு அந்த இது இதை நான் எப்படி மறந்தேன், அதாவது பேகு, ஸோ அவங்க கையிலேயே அதை கட்டி வச்சு வச்சுருந்தாங்களா அந்த பேகு, அவங்க வேலையில் பதட்டத்தில் வரவும் அந்த பேகும் கீழே விழுந்துருந்துருக்கும். அதை கண்டுக்காமல் அவங்க வந்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போது அந்த பேக்கை பார்த்தோன்னே ஒய்யனோட ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்மைலு. அதை வேகமாக போய் எடுத்துக்கிறாங்க. வேறு எதுவும் எடுக்கல ஒய்யன், அவங்களுக்கு வேறு எதுவும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியல, அதாவது தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தெரியல. இங்கிட்டு நாம்ஜூன் அவன் அவங்களுக்கு தேவையான எத்தனைலாம் இங்கே இருப்போம் என்னன்னு தெரியல, ஸோ வந்துட்டு எவ்வளோ சாப்பாடு இருக்கும், ஸோ அவன் வந்துட்டு எடுத்துக்கிறான். ஸோ வந்து கெட்டு போகாதது மாதிரி தான் வச்சுருப்பாங்க, ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிறான். இல்லை இன்னொரு சைடு ஸோ நாம்ஜூன் என்னென்ன தேவைப்படுமோ ஸோ வந்துட்டு அதெல்லாம் எடுத்துக்கிறான். அந்த ஃபயர் கேம்பிங்க்கு வந்துட்டு ஸோ போடுவோம்ல அந்த கூடாரம் மாதிரி, அது அவனுக்கு கிடைக்கிது. ஸோ அதையும் எடுத்துக்கிறான். இன்னும் என்னென்னமோ தேவையோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு அங்கே இருக்குது. ஸோ வந்துட்டு என்னென்னமோ தேவைப்படுறது இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிறான். ஸோ இப்படியே தான் 2 பேரும் வெளியில் வராங்க. ஸோ வந்துட்டு ஒயன் கையில் பார்க்குறான். ஏதாவது ஒரு பிரியா எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ ஒயன் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசாத, எல்லாருமே முட்டாளாகவே இருந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, நான் ஒரு யூஸ்ஃபுல் திங்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஆமாம் பார்த்தா நீ ஷாக் ஆகிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபனியாக பேசிக்கிறாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே அதை கையில் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதை லைட்டாக தூக்கி காட்டுறாங்க. பார்த்தா வந்துட்டு அதை அதை அவங்க எடுத்தது வந்துட்டு ஈஸியாக நெருப்பு பிடிக்க வைக்கக்கூடிய ஒரு பொருள் திங்ஸ். ஸோ அதை காட்டுவோம் எனக்கு இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ பெரிய இது இல்லாமல் அவன் நினச்சிக்கிட்டு முன்னாடி போகிறான். வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ என்ன இவ்வளோ முக்கியமானது எடுத்துருக்குறோம், நைட்டு கொசு கொசு கடிக்கிறதுக்கு, கடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அங்கேருந்து முன்னாடியே நடந்து போகிறாங்க. ஒயனுக்கு காலெல்லாம் பெயினாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கப்புறம் ஸோ வந்துட்டு அவங்க கிட்டக்கி
ஒரு சின்னதாக வந்துட்டு அந்த கேம்ப் அது போடுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடுறாங்க. வெளியிலேயே வயல் ஸோ நெருப்பு பற்ற வைக்கிறாங்க அவங்க எடுத்துகிட்டு வந்ததில் வச்சு. ஸோ வந்துட்டு இப்படியே தான். ஸோ வந்துட்டு அந்த நெருப்பு பக்கத்தில் உட்காந்துட்டாங்க அப்படியே. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கேம்ப் ஃபயர் ஸோ அது வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. வயல் இந்த மாதிரி வெளியில் உட்காந்துருக்காங்க. நாம்ஜூன்ல இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு செட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்னதான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க நாம்ஜூன். ஒயன் வந்துட்டு என்கிட்ட அவங்க ஹேண்ட்பேக்கை கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் அவங்க வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு திங்ஸ் வந்துட்டு ஸோ அதை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவங்க கண் அவ்வளோ ஹாப்பினஸில் மின்னுது. ஸோ இருக்குது பத்திரமா இருக்கட்டும் இருக்கட்டும் நல்ல வேலை. ஸோ எப்படி ஒயன் இதை மறந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அந்த பேக்கை பார்த்துட்டு நிற்கிறாங்க. ஸோ அந்த திங்ஸை வந்து வெளியில் எடுக்கலை. எதை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான்? பேக்கு கிடைச்ச சந்தோஷம் போல் இருக்குது. அதான் லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நாம்ஜூன் நினச்சிட்டு உள்ளே போயிடுறான். ஸோ இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் நீ இங்கே படுக்கிறதா நான் அங்கே படுக்கிறதா அப்படின்ட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டே படுத்து தூங்கி இருந்திருப்பாங்க அப்படியே. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா விடிஞ்சிருது. ஸோ எனக்கு அந்த நைட்டு படுத்தது கொஞ்சம் வந்து லைட்டாக கீழே தான் படுத்துட்டுருப்பாங்க. ஸோ வந்து கொசு வந்துட்டு வெளியில் கேம்ப் ஃபயர் போட்டிருப்பாங்க. ஸோ உள்ளாடுக்க ஸோ வந்துட்டு அது ஃபுல்லாக மூடி இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஸோ கொசுவெல்லாம் கடிச்சிருக்கும். சுத்தமாக வந்துட்டு இது வேர்வையாக இருந்திருக்கும். ஸோ கசகசன்னு இருக்குது பையனுக்கு. ஸோ எப்படி ஏதாவது செஞ்சு குளிக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா வந்துட்டு தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தண்ணியை தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அவங்க போகும்போது அவங்க நைட்டு வச்சுருந்தாங்களே அந்த பேக் அதையும் கையில் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இப்படியே தான் அங்கே போகிறாங்க. ரொம்ப கொஞ்சம் வந்துட்டு அவங்களோட கேம்ப்பு அந்த 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 கூடாரம் போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ அதிலேருந்து ஒரு 10-5 மரங்க தாண்டி ஸோ வந்துட்டு ஒரு லேக் மாதிரி இருக்குது. ஸோ அதை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அம்மாடி குளிச்சிடணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த லேக்கு கிட்டே போய் முதல்ல எப்படி இருக்குது அந்த லேக்கு அவங்களுக்கு சேஃப்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு இதான் ஆறாகும். ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். ஸோ அந்த இடத்துலேருந்து முழிச்சிருந்தா படுத்து வந்திருப்பான். ஸோ எழுந்திரிச்சிட்டு இந்த மாதிரி தூங்கினது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நெளிச்சுக்கிட்டே வந்துட்டு பக்கத்தில் பார்க்குறான். பக்கத்தில் ஒயனை காணாம். ஒயன் அந்த இடத்துல இல்லை. ஸோ அந்த இடத்துல வெளியில் வந்து ஒயனை பார்க்குறாங்க. ஒயனை காணோம். ஐயோ இந்த லூஸ் எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் வெளியிலேருந்து பார்க்குறாங்க. அந்த கேம்ப் ஃபயர் அணைஞ்சிருக்குது. ஸோ வந்துட்டு சுற்றி முற்றி பார்க்குறாங்க நாம்ஜூன். அந்த இடத்துல யாரையுமே காணோம் கணக்கிட்ட தூரம் வரைக்கும். ஸோ நாம்ஜூன் ஐயோ எங்கே போயிட்டா தெரியலையே வழி மாதிரி எதுவும் போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த லூசு பையன் லூசு கீழே போயிட்டேன் என்ன பண்ணுற? ஐயோ தனியாக விட்டு போயிட்டாலோ. எப்படி லூஸ் வேலை பண்ணாலும் கிட்டக்கு ஒரு ஆள் இருந்தது கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. ஆனால் இந்த லூஸு தனியாக விட்டு போயிடுச்சு நம்மளையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் நாம்ஜூன். சரி போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வச்சுருந்தேன் அந்த ஓவர் கோட்டு அதை மேலே போட்டுக்கிட்டே அப்படியே நடக்கிறாங்க இருந்தார். அதான் தூரத்தில் வந்துட்டு ஏதோ வந்து ஒரு தண்ணி சத்தம் கேட்குது. சல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ வந்துட்டு என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாம்ஜூன் வேகமாக போகிறான். போய் பார்க்குறான் அங்கே வயன். ஸோ வந்துட்டு அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே நாம்ஜூன் அங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இவ்வளோ தூரம் இவன் எப்படி இங்கே வந்தா? இங்கே லேக் இருக்குது அப்படின்னு இவளுக்கு எப்படி தெரியும்? தேடிட்டு வந்திருப்பாளோ? சரி நம்மளும் குளிக்கணும். ஸோ
சரி நம்மளும் போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வெளியில் வரான் அந்த மரத்துலேருந்து. பார்த்தா அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான் நம்ஜூன். என்னடா அப்படின்ட்டு நம்மளோட கண்ணை திருப்பி பார்த்தா அங்கே பையன் தண்ணிக்குள்ளே இருந்து வெளியில் எழுந்திரிச்சு வராங்க. ஐ மீன் அந்த லேக்குக்குள்ளே இருந்து வெளியில் எழுந்திரிச்சு வராங்க. எப்படின்னா ஒரு இன்னர் மேலே கவர் ஆகிருக்கு, கீழே ஃபுல் தைஸ் தெரியுது, பட் இன்னர் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி எழுந்திரிச்சு வராங்க. உடம்புலாம் வெட்டாக இருக்குது, ஹேர்லேருந்து அப்படியே அவ்வளோ தண்ணி வடியுது. அப்படி எழுந்திரிச்சு வெளியில் வராங்க. ஒரு ஒரு அவங்களோட ஹேரை கோதி வீட்டுக்கிட்டே. ஸோ அப்படி வராங்க. நம்ஜூனுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு தெரியல. நம்ஜூன் அப்படியே அந்த மரத்துக்கு பின்னாடி போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிறான். ஸோ வந்துட்டு அப்படியே வந்து உட்காரான். ஸோ அதாவது நம்ஜூன் ஸோ அந்த மரத்துக்கு பின்னாடி போய் அப்படியே நின்றுக்கிறாங்க. ஸோ வந்துட்டு என்கிட்ட வயன் அவங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம், ஸோ அதாவது அந்த லேக்குக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு மரம். ஸோ அதுக்கிட்ட வந்துட்டு அப்படியே லைட்டாகி உட்காராங்க. ஸோ உட்காந்துட்டு அப்படியே காலை நீட்டி உட்காடுறாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு ஸோ அந்த இடத்தையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தா தூரத்தில் ஒரு 2 பூனை, ஸோ அந்த 2 கேட்டு, அது ஸோ வந்துட்டு அது 2மே வந்துட்டு ஸோ வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குதுங்க. ஸோ வந்துட்டு இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அவர் திரும்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா ஒயனுக்கு அந்த 2 கேட்டையும் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்களோட அந்த 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 மூளை சொல்லுது. ஸோ வந்துட்டு ஒயன் அகெயின் அதை பார்க்குறாங்க. ஒயனுக்கு இந்த தடவை டெம்டேஷன் ஆகுது. ஒயன் அதை பார்த்துக்கிட்டே ஸோ வந்துட்டு அவங்க பக்கத்தில் இருக்க அந்த பேக்கை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பேக்கு அவங்களோட ஒரு கை சைஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து லைட்டாக சின்னதாக கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ வந்துட்டு அது ஷோல்டரில் அது பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த மரத்துக்கு பக்கத்தில் அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஸோ வந்துட்டு அவங்களோட ஃபிங்கர் இருக்கு இல்லையா, ஸோ அதை செல்ஃபாக ஸோ அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு இன்சர்ட் பண்ணி அந்த 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 2 கேரை பார்த்துட்டே ஸோ இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது அவங்களோட ப்ரைவேட்டில் வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ வச்சுட்டு அவங்க செல்ஃபாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ஜூனுக்கு என்னடா இவ இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஷாக்காகி போய் நிற்கிறான் நம்ஜூன் ரியலைஸ் பண்ண முடியல என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஐயோ இப்படிலாம் பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் ஷாக்கில் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே ஃபுல்லாக டெம்டேஷன் ஆகிற ஒயன் அப்படியே அவங்களோட அந்த அதாவது அந்த பேக்கு ஒரு சின்ன அந்த குட்டி பர்ஸ் மாதிரி இருக்குது, அந்த ஹேண்ட்பேக்கு, அது விளையாடுற கையை விட்டு ஏதோ ஒரு திங்ஸ் வெளியில் எடுக்கிறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ஜூனுக்கு கண்ணு வைட் ஆகுது. அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் நின்றுக்கிட்டு இருக்கிறான் நம்ஜூன். எக்ஸாக்ட்லி நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே தான். ஸோ அதை எடுத்து ஒயன் அவங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க. இன்சர்ட் பண்ணி ஸோ வந்துட்டு அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதை வந்துட்டு அவங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ணுறாங்க. இப்படியே வந்துட்டு அந்த திங்ஸ் வச்சு ஸோ வந்துட்டு அந்த கேட்டை பார்த்துக்கிட்டே ஸோ வந்துட்டு அதே மாதிரியே அந்த கேட்ஸை பார்த்துக்கிட்டு அவங்களோட காலை அப்படியே வைட் பண்ணிட்டு ஸோ அப்படியே அந்த திங்ஸை ஸோ வந்துட்டு அதை வச்சு ஒயன் அப்படியே லைட்டாக அவங்களுக்குள்ள இன்சர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. நம்ஜூனுக்கு இங்கே அப்படி ஒயிட்டாக இருக்க கண்ணு அவனுக்கு ஹார்ட்டாக ஆரம்பிக்குது. அவன் ஹார்டாக மாற ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறது தெரியல. ஒயனை பார்க்க அவனுக்கு ஒயன் இந்த மாதிரி செய்கிறத பார்க்க நம்ஜூனுக்கு அப்படியே டெம்ப்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ஜூன் கீழே குனிஞ்சு பார்க்குறான்.
அவனுக்கு அப்படி நிற்கிது. அவன் என்ன பண்ணுறது தெரியல. அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல அவனுக்கு. இங்கே கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ஒரு ஒரு சில மார்னிங்கில் அப்படின்ற ஒரு சில மார்னிங்கில் அவங்களோட அந்த செல்ஃபாக பண்ணுறத ஒரு கட்டத்துக்கு மேலே ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ நாம்சூன் அவ்வளோதான் அவனுக்கு அவ்வளோதான். அப்படியே என்ன பண்ணுறது தெரியல. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துறான். அதுக்கு மேலே அவனால் நிற்க முடியல. அவனோட கை கால் எல்லாமே ஹாட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மரத்துக்கு பின்னாடி உட்காந்துருந்தனாலையோ என்னவோ எனக்கு சுத்தமாக தெரியலை. ஸோ அவங்களோட அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்த ஒயன் மறுபடியும் அந்த குளத்துக்குள்ளே போயிட்டு, ஸோ அது அந்த லேக்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க போட்டு அந்த ட்ரெஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தான் போட்டுருந்துருப்பாங்க. ஸோ அதை மறுபடியும் எடுத்து வியர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாங்க. அந்த டெம்ட்டுக்கு போகிறாங்க. போய் பார்த்தா இப்போது நாம்சூனை காணோம். நாம்சூனுக்கு இங்கே அவன் அப்படியே உட்காந்தவன் தான் ஸ்டன் ஆகி போயிருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவனுக்கு. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு அவனுக்கு ரியலைஸ் பண்ண முடியல. இவ என்ன என்ன பண்ணா இப்போ? அது இவன் வேற இப்படி தூக்கிக்கிட்டு நிற்கிறான். டேய் டேய் கீழே போடா அப்படின்ட்டு நாம்சூன் அவனை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். இங்கே 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 அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவனோட கையெல்லாம் அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே நாம்சூன் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை அவனோட ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி அவனுக்கு இப்போது கண்ணை மூடும்போது ஒயன் பண்ண அந்த அந்த விஷயந்தான் அவன் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. ஒயன் பண்ணது அந்த திங்ஸை வச்சு செல்ஃபாக பண்ணிக்கிட்டது, ஒயன் மோன் பண்ணது, அந்த சவுண்டு எகெயின் அண்ட் எகெயின் அருவோட இயர்ஸில் விழுந்துக்கிட்டே இருக்குது. இன்னமும் ஏதோ அங்கிட்டு ஒயன் செஞ்சிட்ருக்க மாதிரியும் மோன் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரியும் அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கு நாம்சூனுக்கு. நாம்சூன் அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு அது செல்ஃபாக பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே வந்துட்டு அப்படியே செல்ஃபாக அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனே அப்படியே வந்துட்டு ஒயனோட மார்னிங் சவுண்டு ஏதோ அவன் கூட இருக்கிற மாதிரி சொல்கிற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. அப்படின்ட்டு இப்போ நாம்சூன் மோன் பண்ண ஆரம்பிக்கிறான். நாம்சூன் மோன் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து செல்ஃபாக அப்படியே அவனுக்கு அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே பண்ண ஃபைனலாக அவனுக்கு ஒரு வழியாக அவனோட இதை ரிலீஸ் பண்ணுறான். இப்போ தான் அவனுக்கு ஒரு ஃப்ரீயாக இருக்குது. ஏதோ அந்த ஹார்ட் அப்படியே ஜில்லுன்னு அப்படியே ஒரு ஃபுல்லாக வர்றது மாதிரி அப்படி இருக்குது அவனுக்கு. ஸோ வந்துட்டு ஓகேடா, நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். ஓகே, நான் பார்க்குறேன் எப்படி முடியுது, எப்போ முடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஸோ நல்லா இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.